ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் அம்மு பாப்பா எங்கள் அப்பா தாத்தாலாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும், நீங்கள் வாங்க காவேரி மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு காவேரி மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறா. இந்த இடத்துல காவேரி வந்து தட்டி கழிக்கலாம், ஏன்னா குழந்தையோட மனசில் மேலே மேலே ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு. ஆனால் அது இல்லாமல் இவ ஓடி அவளுக்கு அம்மா போல் எல்லாத்தையும் செய்கிறா. சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து அவளை கவனிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு அம்மா ஸ்தானத்தில் செய்யும்போது ராதாம்மா கேட்குறது தப்பே இல்லை. குட்டி அம்முக்கு அம்மாவாக இருக்கிற எல்லாத்தையும் செய்கிற, விஜய் கூடவும் கார்லலாம் சுற்றுற, ஆனால் அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன்றியே, அவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு இங்கேயே இருக்கிறான்னு கேட்டதும் காவேரிக்கு செம கோவம் வருது. இப்போவே நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருன்னு. இதெல்லாம் வந்து பாப்பாவும் பக்கத்தில் இருந்து நின்று கேட்டுக்கின்னு இருந்து நம்ம விஜய் தாத்தா வந்ததும் நீங்கள் போனதும் நான் காவேரி மிஸ்ஸை வர வச்சேன். ராதா பாட்டிக்கும் காவேரி மிஸ்ஸுக்கும் சரியான சண்டைன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொன்னதும் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு சரியான கோவத்தோடு எல்லாரையும் ஒன்று சேர்த்ததை என்னடி சொல்லுடின்றாங்க. நிவின் கூட இன்றைக்கி என்னை விஜயை கல்யாணம் பண்ணிக்க பேசினார். எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களே, எதுக்கு நான் வந்து முன்னாடி பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த காவேரி முடிவு எடுக்கிறா. முன்னாடி பார்த்த பையன் வந்து நம்ம விஜய் தப்பாக சொன்னார்தான் விட்டுட்டு ஓடினவன். கல்யாணம் பண்ணிக்கின பிறகு வேறு யாருன்னா தப்பாக சொன்னால் கண்டிப்பாக விட்டுட்டு ஓட மாட்டானா? ஏன் எதுக்காக காவேரி வந்து இதை யோசிக்கணும்? முன்னாடி பின்னாடி தெரியாத ஒருத்தன் ஏற்கனவே இப்படி ஒரு முடிவு எடுத்து ஓடனான்னு சொல்லிட்டு யோசிக்காமல் எல்லாரும் தெரிஞ்சு ஒரு குடும்பமே வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கும் போது சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ விஜய் எவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஏன் காவேரி யோசிக்கவே மாட்டேன்றா? அம்மு குழந்தைய பற்றியும் யோசிக்கவே மாட்டேன்றா. சீக்கிரம் இவ யோசனை எப்படி ஒன்று பழைய ஞாபகத்தை வரணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கணும். எதுவும் இல்லாமல் இப்படி பண்ணுறது எங்களுக்கு ஒரு சேடாகவே தெரியுது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.